அவல் மசாலா பாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சிவப்பு அவல் வந்து ஒரு 1/4 கிலோ, ரவை உப்புமா ரவை வந்து 1 கப்பு, தயிர் 1 கப்பு, கொத்தமல்லி தலைகள், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, சில்லி தூள், இது வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இட்லி மிளகாய் பொடி எடுத்துக்கணும், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ சிவப்பு அவல் வந்து நம்ம 1/4 கிலோ எடுத்துக்கணும். அதை நல்லா ஒரு 4-5 தடவை கழுவுனாலே அது நல்லா ஊறிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் ஊறி வந்துருச்சு. இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுலேயே நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் வந்து ரவையை போட்டுட்டு, தயிர் 1 கப்பு அதையும் உள்ளே போட்டுட்டு, உப்பு 1/2 ஸ்பூன் உள்ளே போட்டுட்டு, கொத்தமல்லி தலைகள் உள்ளே போட்டுட்டு, ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நல்லா இழுத்து பிசையணும். ஸோ அதை உருண்டைகளாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு நம்ம இடியாப்பம்லாம் வேக வைப்போம்ல, அந்த தட்டில் வரிசையாக அடுக்கி வேக வைக்கணும். இந்த மாதிரி லேசாக எண்ணெய் தடவி அந்த தட்டில் வச்சுக்கணும். வரிசையாக எல்லாத்தையும் அடுக்கி இது போல் ஒரு ஸ்டாண்டில் வச்சு குக்கரில் தண்ணி வச்சு இதை உள்ளே வச்சு நம்ம வேக வச்சு ஒரு 7 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது போல் வேக வைக்கணும். ஸோ வெந்து வந்துருச்சு. ஸோ அது மேலே நம்ம நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றினா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்லெண்ணெயை அதுக்கு மேலே ஊற்றிக்கணும். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு அதை சுட வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். ஸோ ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, ரெட்டு சில்லி வந்து 2, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அதை நல்லா பிச்சு போடணும் தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் கொஞ்சம் போடணும், மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போடணும், இட்லி மிளகாய் பொடி 2 ஸ்பூன், இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அது 2 ஸ்பூன் போட்டு நல்லா கருகாமல் நல்லா ஒரு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அவல் உருண்டைகளை உள்ளே போடணும். இது செஃப் வெங்கடேஷ் பட்டோட ரெசிபி. ஒவ்வொன்றும் பாம் மாதிரி வெடிக்கும் வாயில் போட்டால் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு வேறு தட்டில் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Happy cooking. Share happiness and spread positivity. Thank you guys.